ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 16/12/2023 இன்றைக்கி தான் பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இந்த வருஷம் என்னமான எக்ஸாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொகுதி 2 அதாவது குரூப் 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வுகளின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்ததாலும், மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்தாலும் குரூப் 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வான அட்டவணையில் டிசம்பர் 2024 வெளியிடப்படுவதாக ஏற்கனவே டென்டேட்டிவ் ரிசல்ட் டிக்ளரேஷனில் பார்த்தா அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக டிசம்பர் மாதம் வெளியாகுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் டிசம்பர் மாதம் வெளியாகாத காரணத்தால் இன்றைக்கி பார்த்தா ட்விட்டர் எக்ஸல் தளத்தில் ஸோ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பார்த்தா அந்த ட்வீட் ஷேர் பண்ணாங்க. அதன் காரணமாக இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஈவினிங்காக இப்போ இந்த ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ காரணம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எதுக்காக ரிசல்ட் பார்த்தா இந்த மாதம் ரிலீஸ் ஆகலைன்னா, தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை எழுத்து தேர்வு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய பணிகள் துரிதமாக விடுமுறை நாட்கள் உட்பட நடைபெற்று வருகிறது. ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலையாலும் மற்றும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தாள்கள் திருத்தும் பணிக்கு தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ரீசனாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இத்தகைய சவால்கள் இருந்த போதிலும் குரூப் 2 தேர்வின் தேர்வு முடிவுகள் ஜனவரி 12 வெளியிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் குரூப் 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ வதந்தின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யார் அப்படி பண்ணாங்க தெரிய வரல. ஸோ ரீசனாக பார்த்தா இன்றைக்கி தான் இந்த ரிசல்ட் வேணுன்ற மாதிரி ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்கமான பேர் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ட்விட்டரில் ஷேர் பண்ணாங்க பாருங்கள். ட்வீட் போட்ட எல்லாருக்குமே பார்த்தா ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம். ஸோ எல்லாமே மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்க பண்ணதால் தான் எங்களுக்கான இந்த அப்டேட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா இந்த மாதிரி அப்டேட் கூட ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் நமக்கு அவங்களுக்கு தான் பார்த்தா நன்றி சொல்லி ஆகணும். அவங்க பண்ணதால தான் அந்த ரெஃபெக்ட் தான் இப்போதைக்கு ஈவினிங்காக அவங்களுக்கான ப்ரெஸ் நியூஸ் ஒரு அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 12 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி நம்பவும் கண்டிப்பாக வருன்ற மாரி. ஸோ யாரெல்லாம் மெயின் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் 12 உங்களுக்கான ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். ஸோ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தா பத்திரிகையில் சேம் இன்ஃபர்மேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தா ட்விட்டரில் ஷேர் பண்ண அதன் காரணமாக தான் அவங்க இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. வருங்காலையில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஸோ டிலே பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் உங்களுக்கான ட்விட்டரில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான முடிவை பார்த்தா தமிழக அரசு கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.